ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். எல்லோரும் நான் பார்வதி கம்முறுதுன்னு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறீங்க. நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. ஈவன் சாண்ட்ராக்கு நடந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு என்னென்னா, இன்றைக்கி பார்வதி கம்முறுதன் இப்படி நடந்துக்கிறாங்க, கம்முறுதன் தப்பாக பேசுகிறாரு, பார்வதி பேடாக பேசுகிறாங்க, சாண்ட்ரா லைக் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் விட்டாங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகளெல்லாம் இந்த வீட்டில் பேசக்கூடாதுன்ட்டு இந்த கண்டெஸ்டன்ஸ் எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லோரும் ரொம்ப லாங் பேக்கே ஸ்ட்ராங்காக நின்றுருந்தாங்கன்னா, இன்றைக்கி பார்வதிக்கோ கமுருதனுக்கோ ஒரு தைரியம் வந்திருக்காது. ஒருத்தவங்களை இப்படி தள்ளி விட்டுட்டு சில்ல நம்ம இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காது. ஆனால் இதெல்லாம் நார்மல் தான், இதெல்லாம் கேம் தான் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணது எவிக்டான எக்ஸ் கண்டெஸ்டன்ஸும் இன்க்ளூடிங் நான், வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாஸ்க் டாஸ்க்கு செகண்ட் டாஸ்க்லேருந்து கடைசி இப்போ விளையாண்ட டாஸ்க் வரைக்கும் பிக் பாஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபன்னை விளையாடுங்கன்ட்டு ஒரு பாட்டு போட்டு விளையாடுற டாஸ்க்கை கூட காலில் அடிபட்டுக்கிட்டு, ஒரு தொப்பி எடுக்கிற டாஸ்கில் மண்டையில் அடிபட்டு, காலில் அடிபட்டு, கையில் அடிபட்டு, அவ்வளோ பிளட்ஸ் ஒருத்தவருக்குலாம் இங்கே ஹார்ட்கிட்ட இதை நெஞ்சுக்கிட்ட அடிபட்டு 2 வீக்ஸ் வரைக்கும் அவருக்கு அவ்வளோ பெயின் இருந்து, ஒருத்தவங்களுக்கு காலில் அடிபட்டு, ஒருத்தவங்களுக்கு நெக்குமே பெயிந்துட்டு போயிட்டு, ஒருத்தவங்களுக்கு மண்டையில் அடிபட்டு மண்டையில் வீங்கி போய், இவ்வளோ அக்ரெஷன்ஸ். ஏன் இப்படி விளையாடுறீங்க, ஒருத்தவங்கள சேர்ந்து ஏன் 8 பேர் பிடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கொஷின் பண்ணால், இந்த கேம் இப்படி தான் விளையாடணும், உனக்கு விளையாடணும்னா விளையாடலைன்னா போ அப்படின்ட்டு நார்மலைஸ் பண்ணிவிட்டு, ஒருத்தவங்க அஃபென்சிவ் வேர்ட்ஸ் பேசினா நார்மலைஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ஒரு 5 பேர் நின்று கொஷின் கேட்குறாங்களே கண்டெஸ்டன்ஸ் உள்ள. இதே ரொம்ப லாங் பேக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கொஷின் ஒருத்தவங்க கேட்கும்போது அது பெருசாக பேசப்படாது, அது அப்படியே அமுங்கி போயிடும். அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி ஒருத்தவங்களை பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி தள்ளி விடுறதுக்கோ, இந்த மாதிரி தப்பாக பேசுகிறதுக்கோ, அவ்வளோ அஃபென்சிவ் வேர்ட்ஸ் பேசுகிறதுக்கோ, ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் இப்படிலாம் பண்ணுறதுக்கோ யோசிச்சிருப்பாங்க. இது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போதே இது இப்படி கிடையாதுன்னு ஒரு 10 பேர் நின்று அந்த ஒரு ஆளுக்கு அகென்ஸ்டாக என்ன பேசியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி பார்வதிக்கும் கமருதனுக்கும் இவ்வளோ தைரியம் வந்திருக்குமா, இது பண்ணிட்டு நம்ம சில்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போது அந்த 5 கண்டெஸ்டன்ஸ் நின்று இது தப்புன்னு சொல்கிறவங்களாம் ஒரு டைமில் அவங்களும் அந்த தப்பெல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு பொண்ணை இப்படி பண்ணலாமான்னா, பொண்ணு பையன் கிடையாது, எல்லாரும் அக்ரெஷன் டு த கோர் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டைமுக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த கேம் இப்படி தான் விளையாடணும், இந்த கேம் அக்ரெசிவாக தான் விளையாடணும், இது இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வேணானும் போது ஐயோ இந்த கேமை சாஃப்டாக விளையாடணும் அப்படின்றீங்க. ஒருத்தவங்க இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு எக்ஸ் கண்டெஸ்டன்ஸு உள்ளே இருக்க கண்டெஸ்டன்ஸ் எல்லோரும் தான் காரணம். ஒரு விஷயத்த சின்னதாக இருக்கும் போதே அது ஸ்ட்ராங்காக நின்று இப்படி நீ பண்ணக்கூடாது, நீ எப்படி ஒருத்தவங்களை இப்படி கேள்வி கேட்ப, நீ எப்படி ஒருத்தவங்களை இப்படி அடிப்ப, அது கேமாக இருந்தாலும் கேமாக விளையாடணும். ஒரு ஃபன் கேமாக கூட கேமாக விளையாட தெரியாத ஒரு கண்டெஸ்டன்ஸ். சீரியஸ்லி ஃபீல் வெரி சேட் ஃபார் சாண்ட்ரா. அண்ட் தென் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக வராது. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறவங்களாம் இப்போ எடுத்த டிசிஷன்ஸ் ரொம்ப லாங் பேக்கே ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்கன்னா, அது யார் சண்டை போட்டாலும், யாரை தப்பாக பேசியிருந்தாலும், யாரை அடிச்சிருந்தாலும், யாரை ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணியிருந்தாலும் யாரையுமே இனிஷியலாக பெருசாக கொஷின் ஸ்ட்ராங்காக கேட்டதும் இல்லை. கேம்னால் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே கேட்டாலும் அப்படியே நான் அப்போயே ஏதாவது கேட்டால் கூட என்னையெல்லாம் ஒரு புலபூச்சி மாதிரி கூட என்னை இது பண்ண மாட்டாங்க. அப்படியே நீ ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் கிடையாது, நீ எங்கள் கூடலாம் போட்டி போடுற அளவுக்குலாம் யூ ஆர் நாட் இன் ஆர் கேட்டகரி, அப்படி தான் என்னை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ நார்மலைஸ் சம்திங் இந்த மாதிரி தான் எண்ட் ஆகும். ஸோ ஒரு விஷயம் சின்னதாக இருக்கும்போது நடக்கும்போதே அதை ஸ்ட்ராங்காக கட் டவுன் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வராது. இப்படி ஒருத்தவங்களை இப்படி தள்ளி விடணும், இப்படி அவங்கள பேசணும், அவங்கள எங்கெங்கே ஹர்ட் பண்ணால் அவங்களுக்கு எமோஷ்னலாக ஹர்ட் ஆகும், அவங்கள எப்படி அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம். இட்ஸ் அ கேம் கைஸ். ஒரு வாரம் தான் இருக்குது. இப்படிலாம் இதுக்கு எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் உள்ளே இருக்க கண்டெஸ்டன்ஸ் எல்லோரும் தான் காரணம். உள்ளே இருக்கிற எல்லோரும் தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ஹியூமன்ஸ் தான், எல்லோரும் தப்பு பண்ணுறது ஓகே தான். ஆனால் இன்றைக்கி நின்று கேட்ட விஷயத்த ரொம்ப முன்னாடியே கேட்டிருந்தேன், இன்றைக்கி இது நடந்திருக்காது.